இந்த பங்குனி உத்திரம் நாளில் இந்த விரதத்தை சரியாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது புனிதமான பங்குனி உத்திரம் விரத முறைகள் பற்றி. இந்த வருடம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1, 2026 புதன்கிழமை. இந்த நாளில் முருகன் மற்றும் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. காலை விரைவில் எழுந்து சுத்தமாக குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி கடவுளை வழிபட வேண்டும். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 தடவை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்த கூறு கவசம் அல்லது வேல் மாறல் அல்லது முருகனுக்கு உகந்த பாடல்களை பாராயணம் செய்து முருகரை வணங்க வேண்டும். இந்த நாளில் ஒருவேளை பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக் கொள்ளலாம். அல்லது 3 வேளையும் உண்ணாமல் நீர் அருந்தி விரதமாக இருக்கலாம். அல்லது மிளகு விரதம் கூட இருக்கலாம். அல்லது காலையில் உண்ணாமல் இருந்து மதியம் ஒரு வேளை மட்டும் முருகனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு உணவருந்தலாம். இரவு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். ஏதேனும் முருகன் கோவில் சென்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது வீட்டிலேயே பூஜை செய்யலாம். இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் திருமண தடை நீங்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கும். நினைத்தது நடக்கும். இந்த புனித நாளில் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். முருகனுக்கு அரோகரா. நன்றி நண்பர்களே.